என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது, யாருக்குன்னா கால் பண்ணலாம். ஹலோ லேக்கா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல, எதனா விளையாடலாமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ குஷிக்கு கால் பண்ணி அவகிட்ட இருக்கிற மேக்கப் செட் கொண்டு வர சொல்லு. அப்படியா? அவகிட்ட இருக்குல்ல? ஆமா, எனக்கு கூட ரொம்ப போர் அடிக்குது மலரு. ஆமா ஆமா, நீ அவளுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லு, நம்ம டால்க்கு மேக்கப் போட்டு விளையாடலாமா? அதே மாதிரி சூப்பரா இருக்கும், போன வாட்டி பண்ண மாதிரியே பண்ணலாம். சீக்கிரமா வாங்க. ரீனா கூட கால் பண்ணி சொல்லுப்பா, அவளும் வருவா நம்ம கூட விளையாடுறதுக்கு. எல்லாரும் வாங்க, ஜாலியா நம்ம விளையாடலாம். எங்க அம்மா தூங்குறாங்க இப்போ, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத விளையாடலாம், சரியா? ஆமா, இவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே டாலே இல்லையே, நம்ம டால் எடுத்துட்டு வர வேற சொல்லவே இல்லையே. அச்சிச்சோ, இப்ப டால் இல்லாத நம்ம மேக்கப் யாருக்கு போடுறது? அம்மா நல்லா தூங்குறாங்களே, இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வெளியும் போக கூடாது. அம்மாக்கு வீட்டிலே விளையாடலன்னா என்ன விளையாடுறது? இப்ப அம்மா தூங்குறாங்க நல்லா, நான் எங்கிருந்து வெளியே போய் இப்ப நான் டால் வாங்கிட்டு வர்றது? கையில காசும் இல்லையே, அம்மா திட்டுவாங்களே. ஐயோ அம்மா, என்னால தூக்கவே முடியல. ஏய் மலரு, நீ தானே கொண்டு வர சொன்ன, இங்க பாரு நான் கொண்டு வந்துட்டேன். ஏய் சூப்பர் குஷி, சூப்பர்ப்பா, மேக்கப் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா நம்ம கிட்ட டால் இல்லப்பா குஷி, என்னப்பா பண்றது? டால் இல்லாத நம்மள யாருக்கு மேக்கப் பண்றதுப்பா குஷி இப்போ? என்னது, டால் இல்லையா? நீ தானே சொன்ன இப்போ நீ எடுத்துட்டு வர சொல்லி, இப்ப நான் பாரு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, எனக்கு மறந்துட்டேன்ப்பா நானு. என் டால் சொல்லவே மறந்துட்டேன், மட்டும் மேக்கப் செட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன பண்றது இப்ப? என்ன பண்றது, எனக்கு என்ன தெரியும்? நீ தானே சொன்ன டாலுக்கு மேக்கப் போடலான்னு, அதனால என்கிட்ட இருந்தது எடுத்துன்னு வந்துட்டேன். லேக்கா சொன்னா எனக்கு கால் பண்ணி, அதனால கொண்டு வந்துட்டேன் நானு. இப்போ லேக்காவும் ஒன்னும் எடுத்துட்டு வர மாட்டா. யாருமே எடுத்துட்டு வர மாட்டாங்க, நான் சொல்லவே இல்லையே, எப்படி எடுத்துட்டு வருவாங்க? குஷி, என்ன பண்ணலாம் குஷி? இப்ப என்ன பண்றது? நீ எடுத்துட்டு போயிடாத குஷி, இரு குஷி. ஏய் என்னப்பா, கொண்டு வந்துட்டியா குஷி? சூப்பர், பாத்தியா மலரு, நீ சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டா. நான் தான் போன் பண்ணி சொன்ன குஷிக்கு, நீ தான் எனக்கு கால் பண்ண மலரு. குஷி, ஆமா டால் எங்க குஷி? டால் இல்லாத யாருக்கு மேக்கப் போடுறது? நம்ம முக்கு டாலே இல்லையே, மேக்கப் யாருக்கு போடுறது குஷி? என்ன அமைதியா இருக்க குஷி? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அவளை ஏன் கேக்குற? ஏன் தப்பு தான் லேக்கா, நான் தானே உனக்கு டால் சொல்லவே இல்ல. ஆமா, நீ எனக்கு டால் சொல்லவே இல்ல. நான் நினைச்ச குஷி எடுத்துட்டு வந்திருப்பான்னு, மேக்கப் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கா. குஷி கிட்ட இல்லையா அப்ப டாலு? யாருக்கிட்டுமே இல்லையா? ஏய் யாருக்கிட்டுமே இல்லப்பா. அப்ப என்ன பண்றது நம்ம? அப்ப எதனா ஒரு ஐடியா யோசிங்க. மேக்கப் செட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க, உங்க மம்மி இங்க தூங்குறாங்களா? அப்ப எனக்கு ஒரு ஐடியா, அவங்க அம்மா மேலயே போட்டுடலாமா நம்ம மேக்கப்ப? என்னது, எங்க அம்மா மேலயா? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம், இரு இரு, நம்ம போட்டுடலாம். அவங்க மம்மி தான் இருக்கிறாங்க, இப்ப தூங்குறாங்கல்ல. என்ன தெரிய போகுது மலர், உங்க அம்மாக்கு ஒன்னும் தெரியாது. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சைலண்டா எடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, உங்க அம்மாக்கு சைலண்டா போடலாம் நம்ம மேக்கப்பு. தெரியாத மாரி போட்டா அவங்க அம்மாக்கு எங்க புரிய போகுது? அப்புறமா எழுந்துக்குனாங்கன்னு வச்சுக்க, அவங்க அம்மா ஒன்னும் புரிய போறதில்ல. அப்ப கூட உங்க மம்மி ஏந்து அப்படியே போயிடுவாங்க. நம்ம சைலண்டா போடலாம், அவங்க மம்மிக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி போடலாம், சரியா? ஏ வேண்டாப்பா ப்ளீஸ் பா, எங்க அம்மா அப்புறமா என்ன திட்டுவாங்க. நான் அதுக்கே எங்க அம்மா என்ன வெளியே அனுப்பல, தெரியுமா? ஏய் நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கிறேன்ல மலர், அமைதியா இரு. பயந்தாங்கோலியா நீ? ஏன் இப்படி பயப்படுற மலர்? பயப்படாத, நான் இருக்க. லேக்கா இருக்கா, குஷி இருக்கா, இன்னும் இருக்கா. ஏய் லேக்கா, நீ தான் ரொம்ப தைரியமா இருக்க, எனக்கு கூட பயமா தான் இருக்கு. ஆண்டி எழுந்துக்குனாங்கன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான், ஆண்டி கத்துவாங்க. ஏ ஆமாப்பா, லேக்காக்கு ரொம்ப தான் தைரியம். குஷி, நீ அவளை நம்பாத குஷி, அவ உன்னை நம்மள மாட்டி கொடுத்துருவா. ரீனோ, ஆமா கரெக்டா சொன்ன ரீனோ. ஏ நீங்க அமைதியா இருப்பா. ஏ ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடணும் தானே? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்து ஆன்ட்டி ஃபேஸ்ல போட்டுடலாமா? ஆன்ட்டி தூங்குங்க தூங்குங்க, நல்லா தூங்குங்க. இப்ப ஆன்ட்டி ஃபேஸ்ல போட்டுட்டு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி விடலாம், புரியுதா? அப்பதான் ஆன்ட்டி எழுந்துக்க மாட்டாங்க, இல்லன்னா எழுந்துக்குனாங்கன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. ஏ லேக்கா, நீயும் பயந்து பயந்து தானே போடுற? ஏ இல்ல இல்ல,
பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணாத, வேண்டாம். ஆன்ட்டி மூக்குக்கெல்லாம் ஏற போகுது, புரிஞ்சிரும் ஆன்ட்டிக்கு. என்ன பண்ற லேக்கா? வேணாம் லேக்கா, பிரஷ் யூஸ் பண்ணாத. வேண்டாப்பா, பிரஷ் யூஸ் பண்ணாதப்பா. ஒன்னும் ஆகாது, ஏன் பயப்படுறீங்க? சும்மா பயந்துட்டே இருக்கீங்க நீங்க. யாரு இது? யாரு இங்க என்ன பண்றாங்க? ஐயோ அம்மா, நல்லா தூக்கம். சிக்கி தூங்குறானா? தூங்கட்டும். ஐயோ லேக்கா, நான் இல்லடாப்பா, நீங்க என்னன்னா பண்ணுங்க, நான் போய் கிச்சன்ல ஒளிஞ்சுக்கிறேன். என்ன விட்டுடுங்க. எங்க அம்மா எழுந்தாங்கன்னா எனக்குதான் அடிவியும். என்ன இவ இப்படி பயப்படுறா? ரினால், நீ சொல்ல மாட்டியா எதுவுமே? குஷி, நீ கூட அவளுக்கு சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்றது? அவங்க அம்மா அது லேக்கா, உனக்கு ஒண்ணும் புரியலையா? அவங்க அம்மா எழுந்தாங்கன்னா அவ்வளவுதான். எங்களுக்கும் பயமா தான் இருக்கு. ஆமா, எங்களுக்கும் பயங்கரமா பயமா இருக்கு தெரியுமா? நீ தான் தைரியமா பண்ணிட்டு இருக்க. நான் இவங்கள மேக்கப் செட் எடுத்துன்னு சொன்னது தப்பா போச்சு. ஐயோ, நான் தான் மாட்ட போய் எங்க அம்மா எழுந்தாங்கன்னா நல்லா திட்டி விட போகுது. அடுத்து இப்ப ஃபவுண்டேஷன் தானே போடணும். இப்ப இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு இப்போ ஃபவுண்டேஷனை போட்டுற வேண்டியதுதான். இந்த ஃபவுண்டேஷன் பவுடர் மாதிரி தான் இருக்கும்ல ரீனோ? ஆமா ஆமா, பவுடர் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சமா எடுத்து தடவு, ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிட போகுது. ஸ்மெல் வரும்ல, ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறமா. அப்படியா? என்ன ஆன்ட்டி ஒன்னும் அவளை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நல்லா தூக்கத்துல இருக்காங்க ஆன்ட்டி. இப்ப எழுந்துக்கவே மாட்டாங்க, நீ வேணா பாரா. லேக்கா, திடீர்னு இப்போ ஆன்ட்டி எழுந்துக்கிறாங்களா? அப்ப எப்படி இருக்கும் உனக்கு? நான் ஏன்ப்பா பயப்பட போறேன்? நான் பயப்பட மாட்டேன், நீங்க தான் பயந்துட்டு இருக்கீங்க. நான் தானே தைரியமா போட்டுட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு. இப்ப என்ன போடுற நீ? இப்ப ஐப்ரோ போட போறேன். இப்ப இந்த ஐப்ரோவை எடுத்துட்டு இப்ப ஆன்ட்டி ஐப்ரோல கரெக்டா போட்டு விட்டுடலாம், சரியா? இப்ப கரெக்டா ஆன்ட்டி ஐப்ரோவை ஃபில் பண்ணிடலாம். அதை பத்தியா எப்படி வந்திருக்கு ஆன்ட்டிக்கு? வாவ், சூப்பரா இருக்காங்கல்ல ஆன்ட்டி இப்ப பாக்கவே. ஏய், என்னப்பா இது? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஐஷேடோலாம் வேண்டாம் லேக்கா, ப்ளீஸ். ஆன்ட்டி எழுந்தாங்கன்னா அவ்வளவுதான், நீ மாட்டிப்ப. ஒன்னும் இல்ல, பயப்படாத. எதுக்கு நீ பயப்படுற? இரு குஷி, ஆன்ட்டி எழுந்துட்டாங்கன்னா நான் உன் பேர் சொல்லிட்டுமா குஷி? என்ன என் பேர் சொல்றேன்னு சொல்ற? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காம ஆன்ட்டிக்கு. ஐயோ என்ன பண்ணிடுற பாரா? ஏன் கண்ணுல தானே போடணும், நெத்தில எல்லாம் ஏன் போட்டுட்டு இருக்க லேக்கா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எங்கன்னா போடுவியா? கம்முனு இருப்பா, ஆன்ட்டிக்கு என்ன தெரியா போகுது நம்ம போட்டோன்னு? ஆன்ட்டி நல்லா தூங்குறாங்க, நடுவுல எழுந்துக்கினா தானே தெரிய போகுது நம்ம போட போறோன்னு. இப்ப என்ன கலர் போடலாம் லிப்ஸ்டிக்? சொல்லுங்கப்பா. குஷி, ரினோன், யாருன்னா சொல்லுங்க சீக்கிரமா, என்ன கலர் போடலான்னு. நீயே போடு, நாங்க ஏன் போட போறோம்? நான் போடல. சரி, நீ போடாத, நானே போடுறேன். இந்த கலர் போடுறேன், ஓகேவா? இது எனக்கு நல்லா இருக்கு பார்க்கவே. எப்படி இருக்கு தெரியல, ஆன்ட்டி லிப்ஸ் மேல போட்டாதான் தெரியும் என்ன கலர் எப்படி இருக்கும்னு. போட்டு பார்க்கலாம் ஆன்ட்டிக்கு. ஆன்ட்டி பார்க்கவே அழகா இருக்காங்கல்ல? என்னது, ஆன்ட்டி பார்க்க அழகா இருக்காங்களா? பேய் மாதிரி பண்ணி வச்சிருக்க லேக்கா. என்னது, பேய் மாதிரி இருக்காங்களா? எனக்கு பார்க்க அழகா இருக்காங்க ஆன்ட்டி. ரீனா, நீ சொல்லு ரீனோ, ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? ஐயோ, இவங்க என்னதான் பண்ணிருக்காங்க தெரியலையே எங்க அம்மாவை. பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாப்பா, எங்க அம்மாவை விட்டுடுங்கப்பா. என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். எங்க அம்மாவை என்ன பண்ணிருக்க லேக்கா? ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு பக்கம் நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கு, ஒரு பக்கம் ஆனா பயமா இருக்கு. அச்சோ லேக்கா, ஏன் லேக்கா இப்படி பண்ணிருக்கு எங்க அம்மாவை? ஆனா உனக்கு ரொம்பதான் தைரியம் லேக்கா உனக்கு. சரி சரி, நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன். ஆனா சொல்லாதீங்கன்னா. என்ன போடுறீங்க இப்போ? ஹைலைட்டர் போட போறேன். லேக்கா, நான் போட்டுட்டுமா? என்ன குஷி, நீதான் போடு. இது இப்படி தொட்டுக்கணும் தானே? இது தொட்டுட்டு நிறைய எடுத்துக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, நிறைய எடுத்துக்கிறேன். நிறைய எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் போடணும்? இங்க கன்னத்துல போடு. நீ எங்கெல்லாம் போடுறிய போடு, ஆன்ட்டிக்குனா தெரியவா போகுது. என்னப்பா இப்படி சொல்ற இவ மலரு? நான் இல்லப்பா, நான் கேட்டுதான் போடுறேன் மலரு, நீ வேணா கேட்டுக்கோ. ஆன்ட்டி பாத்து இப்ப ஷைனிங் ஆயிட்டாங்க. எங்க அம்மா நல்லா வச்சு செய்றீங்க நீங்க, நல்லா தெரியுது. மலர், நான்லாம் ஒண்ணு வச்சு செய்யலப்பா. இரு நானு இந்த சிக்கிக்கு கூட போட்டு விட்டுடுறேன். சிக்கி ஹைலைட்டர் போட்டா நல்லா இருப்பா. அவன் எழுந்துக்கு போறான், நீ ஏன் அவன்கிட்ட எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க? வேண்டாம், விட்டுடுப்பா. அவன் பாவம்பா, அவன் எழுந்தானா அழுவான் அப்புறமா. இருப்பா, அவன் அழகா இருக்கல்ல கன்னத்துல. வேணா குஷி, உனக்கு ரொம்பதான் வச்சுடு. வேண்டாம்,
அவன் கிட்ட போவாத. என் தம்பி எழுந்தானா அவ்வளவுதான், அவன் என்ன கத்துவான்னு தெரியுமா? நான் இப்ப அவனுக்கு லிப்ஸ்டிக் போட போறேன். யாருக்கு? சிக்கிக்குதான். எதுக்கு? ஐயோ வேண்டாம், அவன் சிக்கிக்கு எல்லாம் லிப்ஸ்டிக் எல்லாம் போடாத, அவன் பையன், அவனுக்கு போய் ஏன் லிப்ஸ்டிக் போடுற? வேண்டாம் குஷி, விட்டுடு குஷி அவனை, ப்ளீஸ் குஷி, வேணாம் குஷி ப்ளீஸ், வேண்டாம். நான் கொஞ்சமா தான்ப்பா போடுறது, பிறகு கொஞ்சமா போட்டுட்டு அப்படியே கையிலேயே போட்டு விடுறேன். அவன் எழுந்துக்கு போறான், வேண்டாம். எழுந்துக்கலாம் மாட்டான், சும்மா ஏன் பயப்படுறீங்கன்னே தெரியலையே நீங்க. போதும்பா, இதோட நிறுத்திருங்கப்பா ப்ளீஸ்ப்பா, வேண்டாப்பா, இதுக்கு மேல யாருக்கும் மேக்கப் எல்லாம் போட தேவையில்ல. எழுந்தாங்கன்னா நான் தான் மாட்டுவேன், இந்த வீட்டுல நான் தானே இருக்கேன். பயப்படாத, நாங்க இருக்கிறோம்ல, அதுக்குள்ள என்ன அம்மா எழுந்துக்குலாம் மாட்டாங்க. அவங்க எழுந்துக்குள்ள நம்ம வெளியே போயிடலாம் வாங்க, எல்லாரும் மேக்கப் செட் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். வா குஷி, உன்னோட எடுத்துட்டு போய் நீ வீட்டுக்கு வச்சிரு.